ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா? நான் டீ குடிச்சிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ தான் நேற்று போக முடியல, நிறைய கூட்டமாக இருந்தாங்கன்னு போக முடியாது. சாமியே பார்த்துருக்க முடியாது நேற்று போயிருந்தா கூட. அதனால் இப்போ தான் போயிட்டு வந்தேன். சாமிக்கு விளக்கு வச்சுட்டேன். நம்ம அம்மனுக்கு இப்போ என்ன பிரசாதம் பண்ணி வைக்க போகிறோம், வச்சுட்டு படைக்க போகிறோம். என்ன பிரசாதம் செய்கிறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் லட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு அவலும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் கடலக்கொட்டையும் வறுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இருங்க. இப்போ நம்ம தேங்காய் மிக்சியில் போட்டு வச்சோம் இல்லையா, ஏலக்காவும் சர்க்கரையும் தேங்காயும், அதை இப்போ கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்க, வெல்லம் பாவு கொதிச்சிட்ருக்கு. பால் வச்சுருக்கேன் அம்மனுக்கு. இதுலேயே நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம இதை பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இப்போ இதில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பாவை எடுத்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். இருங்க. பாருங்கள், லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம். நெய்யில் அதையும் போட்டுடலாம். உங்களுக்கு நெய் இன்னும் வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது லைட்டாக ஆறுன வாட்டி கொஞ்சம் அப்படியே பிடிச்சிடலாம். அவ்வளோதான், லட்டு ரெடி ஆயிடுச்சு. அவல், பொட்டுக்கல்ல, கடலக்கொட்டை, தேங்காய், ஏலக்காய், அவ்வளோதான் லட்டுக்கு தேவை. ஹெல்த்தியான லட்டு, ஈஸியாக செய்கிற லட்டு. அவ்வளோதான். இருங்க, பிடிச்சிடலாம். உருண்டை பிடிச்சிடலாம். லட்டு உருண்டை பிடிச்சிட்ருக்கோம். பாருங்கள், எனக்கு சாமிக்கு செய்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சுடுவேன் நான் பிரசாதமெல்லாம். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக தான் செய்வேன், நிறையெல்லாம் செய்ய மாட்டேன். நிறைய செஞ்சு வேஸ்ட் பண்ண மாட்டேன். எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ செஞ்சால் போதும். பாருங்கள், இப்போ ஒரு 8 லட்டு செஞ்சுருக்கேன். போதும். ஏன்னா எங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாரும் இல்லை, அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. பையன் ஏதோ 1 2 தான் சாப்பிடுவான். அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சுக்கிட்டா போதும். பாருங்கள், சூப்பராக லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாமிக்கு எடுத்து வச்சிடலாமா? பாருங்கள், கரெக்டாக 8 லட்டு. நம்ம பிரசாதம் எடுத்து இப்போ வச்சுக்கலாம். அந்த தட்டில் வாழை இலை ஒன்று போட்டுக்கலாம். பால் வச்சுருக்கோம். லட்டு வச்சுக்கலாம். வெத்தலை பாக்கு பழம் வச்சுருக்கேன், பால் வச்சுருக்கேன், லட்டு வச்சுருக்கேன். இப்போ அம்மாவுக்கு ஆரத்தி கற்பூர தீபம் காட்டிடலாம். பூ வச்சுக்கலாம். தெரியலையா உங்களுக்கு? అందరు సేరీరారండి, రగరగ పూజలు చెయ్యండి. పూజలు బాగా చెయ్యండి, దేవికి అర్పణం చెయ్యండి. సాయంకాల సమయములో సంధ్యాదీపారాధనలో వచ్చును తల్లి మగలక్ష్మి, వచ్చును తల్లి వరలక్ష్మి.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூஜை முடிஞ்சிருச்சு. அம்மனுக்கு விளக்கேற்றி படையல் வச்சாச்சு. நாளைக்கு அம்மனுக்கு எல்லாம் படைச்சிட்டு நாளைக்கு அம்மனை எடுத்துடலான்னு இருக்கேன். எல்லாம் 3 நாளே எடுத்துடணும் இல்லையா, அதனால் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி எல்லாம் நிறைய செஞ்சு வச்சு படைச்சிட்டு எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். எங்கள் குட்டியம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ஓகே, பாய்.